சிவநவ பக்தி இது ஒரு 1 hour 33 minutes 36 secondsக்குள்ள அடக்கினது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு எனக்கு. இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள். ஷீலாவுடைய படைப்புகள் எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட் ISI மார்க். இது ஒரு மியூசிக்கல் பேலேவா இல்லை டோட்டல் தியேட்டரா, ஒரே பிரமிப்பா இருக்கு. ரொம்ப அழகா அமைஞ்சது. காரைக்கால் அம்மையார சொல்றதா அந்த நந்தியோட சீக்வன்ஸ், 5 நந்தி பிரமாதம். கண்ணுக்கு காதுக்கு விருந்து, மனசுக்கு விருந்து, புத்திக்கு விருந்து, இது அத்தனை விருந்தும் இன்னைக்கு ஷீலாவும் சோபனாவும் நமக்கு கொடுத்துருக்கானாக்க முதல்ல அவங்களுக்கு இந்த நன்றியை சொல்லணும். எனக்கு நினைச்சாலே எப்படி இதை அரங்கேற்றுவான்னு எனக்கு ஷாக்கிங். ஏன்னா முதல்ல என்கிட்ட கேட்டது, சார் 26 அக்டோபர் நீங்கள் ஃப்ரீயா அப்படின்னு. என்னத்துக்கு அப்படின்னு. இந்த மாதிரி அன்றைக்கி தான் ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆல் த பெஸ்ட். இல்லை நீங்கள் தான் மியூசிக் பண்ணி. அப்படியா, சரி. ஸோ அந்த மாதிரி இட் ஸ்டார்டட் ஃப்ரம் தேர் அண்ட் ஐ டோன்ட் நோ ஹவு ஷி கேம் அப் வித் த ஹோல் கண்டென்ட். எல்லாத்தையும் ரெடி பண்ணி பயங்கரமாக உழைச்சிருக்கான். இதில் என்ன சிக்கல் வந்ததுன்னா, பல பாடல்கள் நினைவில் இருந்து உடனுக்குடனாக எழுதி இந்தந்த இலக்கியத்தில் இருக்குன்னு எழுதி அனுப்பிச்சிருந்தோம். அனுப்பின வேகத்தில் சோபா கிட்ட இருந்து அடுத்த குறிப்பு வரும், இது எந்த இலக்கியத்தில் யாரால் எழுதப்பட்டது. நான் உங்களுக்கு இந்த ஆத்தென்டிசிட்டி வேணும். அப்புறம் ஒவ்வொன்றினுக்கும் மூல நூலை சொல்லி இந்த நிகழ்வில் ஒவ்வொரு பாடலும் ஒரு பெரிய ஆராய்ச்சிக்கு பின்தான் புகுத்தப்பட்டது. பிரமாத டிசைனிங் ஆஃப் காஸ்டியூம்ஸ் அண்ட் கிரவுன்ஸ் அண்ட் என்ன அசாத்தியம். குழந்தைகளுடைய முகபாவம், அந்த வேஷ பொருத்தம், அந்த நடைகள் கத்திகள் மாறினது, இந்த ராகண்டியுடைய ஒரு ஃபோர்ஸ். டோட்டல் தியேட்டர்னா அது பெஸ்ட் எக்ஸாம்பிள். இன்னைக்கு என்னோட முதற்கண் நன்றிகள் எல்லா ராக தேவதைகளுக்கும். இவ்வளோ ராகங்கள் இருக்கிறதுனால தான் என்னால் அதை எடுத்து பண்ண முடியுது. ஸோ அந்த ஸ்வரங்களுக்கும் ராகங்களுக்கும் தான் என்னோட முதல் நன்றி. எழுத்தாப்புல புகழ்ச்சியா நான் பேசி எனக்கு ஒண்ணுமே ஆக வேண்டாம். ஐ எம் மூவ்ட் பை திஸ் ப்ரோக்ராம். ஒன்றாய் குடும்பமாய் கானகத்தே வாழும். அப்படி இந்த மாதிரி பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு குழந்தையை தேர்ந்தெடுத்திருக்கா. ஷீலா ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட். மக்களை போய் ரீச் ஆகணும். எங்க ரீச் ஆகணும்னா, முதல் ரோல மட்டும் ரீச் ஆனா பத்தாது, கடைசி ரோ வரைக்கும் ரீச் ஆகணும். அதை முழுமையா சாதிச்சது இந்த நாட்டிய நாடகம் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த குறிப்பிட்ட கால நேரத்தினுள் மேடையிலே நிகழ்த்தி காட்டுவதற்கு உண்டான நடன வடிவ ஆக்கம் இருக்குல்ல, அந்த அடிப்படையில் சோபா, அவருக்கு மேலாக உண்டான ஷீலா, இவர்களை என்னவென்று சொல்லலாம்னாக்க, இந்த நடன வடிவமைப்பின் ஒரு ராட்சசத்தனமான செயல்பாடுகள்னு சொல்லலாம். Simplicity of telling the story was brilliant. ரொம்ப அழகா இருந்தது. நாங்கெல்லாம் என்ன பேச போறோம் கேட்கறதுக்காக இருக்கேள் போல இருக்கு. இது எதை காட்டுறதுன்னா, இந்த நிகழ்ச்சியோட அபரிமிதமான வெற்றியை காட்டுகிறது. இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 8 மணி ஆனா இந்த ஊர்ல ஆடியன்ஸ் இருக்க மாட்டான். எவ்வளவு நல்ல நிகழ்ச்சியா இருந்தாலும் உடனே போயிடுவா. நீங்க எத்தனை பேரும் இன்னும் இருக்கேன்னாக்க, இந்த நிகழ்ச்சி எப்படி உங்களை அப்படியே கட்டி போட்டு வச்சிருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு சான்றே வேண்டாம். என்ன மாதிரி ஜாஸ்தி இதெல்லாம் புராணங்கள் தெரியாதவனு கூட ரொம்ப அழகா புரிய வச்சாங்கிறது. அண்ட் அத்தனை குழந்தைகளும் பர்ஃபெக்ட். ஏன்னா நாடக நடிப்புலையும் தெரியும், டான்ஸும் சரி, டைமிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த டைமிங் வாஸ் ப்ரெசிஷன் பர்ஃபெக்ட் இந்த ப்ரோக்ராம்ல ஃபுல்லாக. 1 hour 33 minutesக்குள்ள ரொம்ப பியூட்டிஃபுல்லா எடிட் பண்ணி வச்சிருக்கீங்க ஷீபா அவர்களே.
உன்னை ஷீபான்னு பார்க்குறீங்களா? நானும் எடிட் பண்ணேன், ஷீலாவையும் ஷோபாவையும் சேர்த்து ஷீபா. சிவபக்தியில் சிறந்து சிவ 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 என சிவபதம் அடைவோம்.